செஸ் விளையாட்டில் முதன்மையான மாநிலம் என்பதை தமிழ்நாடு தொடர்ந்து தக்க வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவருடன் செய்தியாளர் சடையாண்டி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சதுரங்க விளையாட்டில் கொடிகட்டி பறந்த 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 4 மாதத்தில் செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் 2022. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் மந்தில் உலகக்கோப்பை நடக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு பெரிய தொடர்கள் இந்தியாவில் அடுத்தடுத்து நடைபெறுவது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளை அடுத்தடுத்த இளம் தலைமுறை வீரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்மளை என்கேஜாக வச்சுருக்கோம், உலக அரங்கில் நம்ம எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிட்ருக்கோம்? முதல்ல இன்னும் பேர் அதிகமாக பேர் செஸ்ஸை விளையாடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாமளாவே அதோடைய போட்டிகள் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். சென்னையில் நிறைய பெரிய போட்டிகள் நடத்தியாச்சு. இப்போ கோவாவில் ஒன்று நடக்கும். இந்த மாதிரி போன வருஷம் உலக ஜூனியர் போட்டி அகமதாபாத்தில் நடந்தது. இந்த மாதிரி அதிகமாக இந்தியாவில் போட்டிகள் நடக்கிறது ரொம்ப நல்லது தான். நம்ம இள பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது, கம்பீட் பண்ணுறதுக்கு, நார்ம்ஸ் வாங்கிறதுக்கு, இல்லைன்னா எதுக்காவது குவாலிஃபிகேஷனுக்கு. ஸோ அதனால் ஒரு மிச்ச ஸ்போர்ட்ஸ் செய்கிற மாதிரி நம்மளும் செஞ்சாகணும். உலக அரங்கில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு டைட்டில் எல்லாமே நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதை உணர்த்துது? தமிழ்நாடு சர்வதேச அரங்கில் கேபிட்டல் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது முக்கியமாக எடுத்துக்கிறாங்க, அதில் பெருமையும் படுறாங்க. அந்த விதத்தில் தமிழ்நாடோட வளர்ச்சி செஸ்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது டாப் 10ல் 2 பேர், விமெனில் ஆல்ரெடி ஓகே ஹம்பியும் வைஷாலி சேர்த்தா ப்ளஸ் திவ்யா 3 கேண்டிடேட்ஸு. அதனால் இந்த விதத்தில் நல்லாயிருக்கு. ஆனால் எல்லா ஸ்டேட்ஸும் வேறு ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு இன்னும் அந்த லீடை மெயின்டைன் பண்ணுறது. விஸ்வநாதன் ஆனந்தை நம்ம நிறைய போட்டிகளில் பார்க்க முடியுமில்ல, ஏதோ ஒரு ரேராக தான் நம்ம பார்க்க முடியுது கேமில், சர்வதேச அரங்கில். நெக்ஸ்ட்டு என்ன டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் கேம்? நான் அடுத்த மாதத்தில் அமெரிக்காவுக்கு போய் காஸ்பரோட ஒரு லெஜண்ட்ஸ் மேட்ச் ஆட போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நவம்பரில் ஒரு போட்டி ஆடுவேன். ஜனவரியில் திருப்பியும் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ அண்ட் டிசம்பரில் குளோபல் செஸ் லீக் இந்தியாவில் நடக்க போகிறது, அதுலேயும் கலந்துக்க போகிறேன். உங்களை பார்த்து உங்கள் சிஷியன்கள் தமிழ்நாட்டில் நிறைய சாதிச்சுட்டு வர்றாங்க. எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஒரு குருவா, ஒரு சாம்பியனா அந்த ஃபீலை எப்படி கொண்டாடுறீங்க, எப்படி ரசிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் ஆன உடனே என்னை பார்த்தவங்கெல்லாம் இப்போ எப்படி வளர்ந்துருக்காங்க, எவ்வளோ அதில் ஏதாவது எனக்கு செய்ய முடிஞ்சதுன்னா அதுவும் பெருமையாக இருந்திருக்கு.